ரைட். ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஃபைலை எடுத்து அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய்யை ரீட் பண்ணி ஒரு மாடலுக்குள்ள அனுப்பி அண்ட் நம்மளோட நியூ டெஸ்ட் டேட்டாவை இங்க அனுப்பியிருக்கோம். எங்க அனுப்பியிருக்கோம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட டெஸ்ட் டேட்டா. சரியா? இப்போ அதே ரெக்ரெஷனுக்குள்ள போலாம். நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்கக்கூடிய டேட்டாலேயே டெஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு 10 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்றேன். லுக் அட் தட். வி ஹேவ் திஸ் டேட்டா இல்லையா? இதுதான் நம்மளோட இன்புட். இப்ப என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ரேஷியோ இல்ல 80:20 ஆர் 70:30 அப்படின்ற ரேஷியோல இந்த டேட்டாவை நான் பிரிக்க போறேன். ஓகே, இன்னும் ரெண்டு கூட போட்டுக்கோங்க. இது 9, இது 10ன்னு வச்சுக்கோங்க. இது 2009, இது 2010. ரைட். ஸோ என்ன நடக்கும்னா, இதுல இருந்து ரேண்டமா 80 டேட்டாவை நான் ட்ரைனிங்னு பிரிச்சுப்பேன். அப்போ எப்படி பிரிப்பேன்னா, எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். அதாவது ட்ரைனிங்க்குன்னு ஒரு சில டேட்டா, டெஸ்டிங்க்குன்னு ஒரு சில டேட்டா பிரிப்பேன். அது எப்படி பிரிப்பேன்னா, எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின் அது ஒரு செட் ஆஃப் டேட்டாவும், எக்ஸ் டெஸ்ட், ஒய் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சில டேட்டாவும் நம்ம ஜென்ரலா பிரிப்போம். எப்படி இது பிரியும்னா, என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 4, இது 2, இது 2 ட்ரைனிங்க்கு வச்சிருக்கலாம். ரேண்டமா அது வச்சிருக்கோம். மீதி என்னென்ன இருக்கு? ஃபோர்த்து, ஃபிஃப்த் இருக்கு. அது வந்து டெஸ்டிங்காக அது பிரிச்சு வச்சிருக்கோம். புரியுதா? ஜென்ரலா என்ன ஆகும்னா, இருக்கிற டேட்டா வந்து ட்ரைனிங்க்குன்னு தனியா, டெஸ்டிங்க்குன்னு தனியா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நம்ம வந்து எப்படின்னா, நான் ஒரு 10 நோட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நோட்டை நான் என்ன பண்ணுவேன்? 8 நோட் வந்து டெஸ்ட்காகவும், ஒரு நோட் வந்து நான் ப்ராக்டிஸ்க்காக வச்சிருப்பேன். கரெக்டா? அதே மாதிரிதான். இப்போ மாடல் முன்னாடி என்ன பண்ணோம்? நேத்து போட்ட ப்ரோக்ராம்ல எல்லா டேட்டாஸ்லயுமே ட்ரெயின் ஆச்சு. ஃபிட் போடும்போது எக்ஸ் கமா ஒய்ன்னு போட்டோம் இல்லையா? இப்ப எக்ஸ் கமா ஒய் போட மாட்டோம். எக்ஸ் கமா எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின் தான் போடும். தட் மீன்ஸ் அவர் மாடல் இஸ் கோனா கெட் ட்ரெயின் ஒன்லி வித் திஸ் டேட்டா. எந்த டேட்டா? ட்ரைனிங்க்குன்னு பிரிக்கப்பட்ட டேட்டால. அப்ப எதை வச்சு மோகன் டெஸ்ட் பண்ணுவோம்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் டெஸ்ட் பண்ணுவேன். எக்ஸ் டெஸ்ட் டேட்டா இதுதான் நான் கொடுப்பேன் இன்புட்டா. 2004, 2005. எதுக்காகன்னா, முன்னாடி நேத்து போட்ட ப்ரோக்ராம்ல நான் கொடுத்த இன்புட்டோட அவுட்புட் வந்து என்னன்னு தெரியாது. எவ்வளவு ப்ரெடிக்ஷன் ஆகும் நமக்கு தெரியாது. பட் இங்க என்னன்னா நமக்கு தெரியும் 2004க்கு என்ன அவுட்புட், 2005க்கு என்ன அவுட்புட்னு தெரியும் இல்லையா? இப்ப தெரியறதுனால நான் வெரிஃபை பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறது 5000, 6000. என்கிட்ட இருக்கிறது 5000, 6000. என்னோட மாடல் வந்து எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ண போகுதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்போ முன்னாடி என்ன பண்ணோம்? எல்லா டேட்டாவையும் சிஸ்டம்ல படிக்க வச்சு திடீர்னு ஒரு டேட்டா கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? டெஸ்ட் பண்ணோம். இங்க நம்ம திடீர்னு ஒரு டேட்டா கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா இருக்கிற டேட்டாலேயே பிரிச்சுட்டு ஒரு டேட்டாவை ட்ரைனிங்க்கும் ஒரு சில டேட்டாவை டெஸ்டிங்க்கு நாம கொடுப்போம். சரியா? புரியுதா? இந்த இந்த 80:20:70:30 ஒரு காமன் ப்ரொபோர்ஷன். ஒரு இன்புட்ல இருந்து இத்தனை ரேஞ்சஸ்ல பிரிச்சா, இத்தனை ரேஷியோல பிரிச்சா ட்ரைனிங் டெஸ்டிங்கும் நல்லா இருக்குன்றது ஒரு அபிப்பிராயம். ஸ்மாலர் டேட்டா செட்டா இருந்தா 80:20 போங்க, லார்ஜர் டேட்டா செட்டா இருந்தா 70:30 போயிருங்க. இதுக்குன்னு வந்து மாடல் இருக்கு நம்ம கிட்ட லைப்ரரி, which is gonna help us in doing the splitting. சரியா? புரியுதா?
ரேஷ்மா, கிருத்திகா, ஸ்ரீதர் நான் ப்ரோ. ஒரு 1 செகண்ட் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லுங்களேன், நான் அதுக்கேத்த மாதிரி வரேன். இல்ல இந்த அவுட்புட்ல இது வந்து நமக்கு கிடைச்ச அவுட்புட் தானே. இல்லப்பா, நேத்து வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, இது நம்ம கிட்ட இது இது விட்டுருங்க. 9 10 அவுட்புட். இப்போ இது வந்து இன்புட்டா வச்சுக்கோ. இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. 10 டேட்டா இருக்கு உங்ககிட்ட. ஓகே. இந்த 10 டேட்டா நம்ம மிஷின் கிட்ட என்ன பண்ணுவோம், இப்படி கொடுப்போமா? இப்படி கொடுப்போமா நேத்து? ஆமாம்மா. மாடல் இப்ப ஃபிட். என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு பதிலா இப்படி கொடுத்துருவோம். சரியா? ஓகே. எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். வாட் இஸ் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின்? இந்த ரேஷியோ கொடுத்ததால இங்கிருந்து ஒரு 80% டேட்டாவை பிக் பண்ணிடுவேன் ரேண்டமா. ஃபர்ஸ்ட் 8 இருக்கலாம், லாஸ்ட்ல இருந்து 8 இருக்கலாம், மேல 4 கீழே 4 இருக்கலாம். மொத்தம் 8 டேட்டாவை பிரிச்சுக்கும். ஏன்னா 10ல 80%ன்றது 8 டேட்டா. அப்போ என்ன ம். ஆகுனா, இந்த எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் வந்து ஒட்டுமொத்தமா ரீட் பண்ணாம வெறும் இங்க ட்ரைனிங்க்குன்னு பிரிக்கப்பட்ட டேட்டா மட்டும் தான் படிக்கும். ஆமா. அப்புறம் நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், நேத்து என்ன பண்ணேன், மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு கொடுத்து இந்த இடத்துல ஒரு நியூ டேட்டா கொடுத்தோம். கரெக்டா ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இன்புட் அனுப்பணும். கரெக்டா? டிஎஃப் ஆமா. ஃபார் டெஸ்டிங் நம்ம சொல்லி இங்க அப்படி அனுப்ப மாட்டோம். இங்க என்ன பண்ணுவோம்னா, மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு போட்டு எக்ஸ் டெஸ்ட் மட்டும் அனுப்பும். அதாவது என்ன சொல்ல போறேன்னா, நான் ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கேன், அதனோட ம். அவுட்புட் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்றேன். இது ஒண்ணு கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதனோட அவுட்புட் வந்து 5000 6008 அப்படி வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்த இன்புட்டுக்கும் கிடைச்ச இன்புட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மாடல் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, என்னோட குழந்தை எக்ஸாமுக்கு போறான்னா அவன் எழுதக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதை நான் மறைச்சு வச்சுக்கிட்டு அவன் என்ன ஆன்சர் சொல்றான்னு பார்த்துட்டு, இங்க இருக்கக்கூடிய ஆன்சரும் அங்க இருக்கக்கூடிய ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றோம். அப்படி எவாலுவேட் பண்ண அவன் நல்லா படிச்சான்னு அர்த்தம். நம்மளோட ப்ராசஸ்ல நம்மளோட மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது. சூப்பர். சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுல ரொம்பலாம் வேண்டாம். இந்த 80 20 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட். இது நீங்க பின்னாடி போடுங்க. பட் இந்த ப்ரோக்ராம் அது எப்படி போடுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எஸ்கியூஎல்என் டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் இந்த லைன் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ நேத்து பார்த்த மாதிரி டேட்டா ஃபார் டெஸ்டிங் அது எதுவுமே வேண்டாம், விட்டுருவோம். ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி ஒரு கோடை போடணும். எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். இந்த ஆர்டர்ல தான் இருக்கணுமா? கண்டிப்பா இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். இங்க என்ன பண்ண போறோம், ட்ரெயின் டெஸ்ட் அண்ட் ஸ்பிளிட். எதை? என்னோட எக்ஸ என்னோட ஒய்ய. அதே மாதிரி இங்க ட்ரெயின் சைஸ் வந்து நான் கொடுக்கணும். எவ்வளவு பிரிக்கணும்? 0.8னா இருக்கக்கூடிய இன்புட்ல 80% டேட்டாவை ட்ரைனிங்க்கு பிரிச்சு விடணும் அர்த்தம். ஓகே. அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட் வந்து நீங்க 42ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ரேண்டம் ஸ்டேட் என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன். சரியா? So இப்போதைக்கு என்னன்னா, இது பிரிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி வேணா எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுங்க, பிரிண்ட் எக்ஸ்ட்ரெயின் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரெயின் மட்டும் தனியா பிரிண்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்களா,
நம்ம கிட்ட ஒரு 8 டேட்டா இருக்கு. அந்த 8 டேட்டால இருந்து ஒரு 7 டேட்டா வந்து என்னவா இருக்கு, ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு. ஸோ 0th இண்டெக்ஸ், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், 7th வரல. 7th மட்டும் வரல. புரியுதா? வேணா ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கோங்க நீங்களே. அப்பதான் 8, 2ன்னு வந்து நமக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். பாத்தீங்களா? 8 டேட்டா நமக்கு ட்ரைனிங்க்கு வந்துருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் ஒய்க்கு பதிலா எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். அப்ப நான் எக்ஸ் ட்ரைனிங்க்குன்னு பிரிச்சு வச்ச என்னோட எக்ஸையும் ட்ரைனிங்க்குன்னு பிரிச்சு வச்ச என்னோட ஒய்யை மட்டும் நீ பயன்படுத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட். நம்ம நேத்து என்ன பண்ணோம், ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளா ஒரு எக்ஸ் டேட்டாவா, தட் மீன்ஸ் இயரை எடுத்து அது ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி அதை இன்புட்டா அனுப்பணும். எதுக்கு, ப்ரெடிக்ஷனுக்கு இல்லையா? இங்க நம்ம அது பண்ண போறது இல்ல. ஆல்ரெடி எக்ஸ் டெஸ்ட் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் ட்ரெயின்ல வராத நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ் டெஸ்ட்ல இருக்கும். இந்த எக்ஸ் டெஸ்ட்ல இயர் மட்டும் இருக்கு இல்லையா? இந்த இயர் மட்டும் பாஸ் ஆகி என்னோட ப்ரெடிக்ஷனை நான் செக் பண்றேன். ஓகே. ஸோ எக்ஸ் டெஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? இங்க பாரு, இதுதான் எக்ஸ் டெஸ்ட் டேட்டா. 3 டேட்டா வந்து எக்ஸ் டெஸ்டா பிரிஞ்சிருக்கு. 5, 0, 9. 5க்கு வந்து டேட்டா வந்து 5600ன்னு இருக்கு. ஓகே. அப்போ இங்க பாருங்க, இது 5000, இது 5600 காமிக்குது. ஓகே. இந்த இடத்துல வந்து அந்த 300 போட்டுது, அதனால இந்த இஷ்யூ வருது. இப்போ நான் ரன் பண்ண கரெக்டா வரும். கரெக்டா வந்திருக்கு பாருங்க. 2005க்கு அவுட்புட் வந்து 6000, 2000க்கு 1000, 2009க்கு அங்கேயும் 10,000 இங்கே. அதாவது இப்ப என்ன பண்றோம், மேல என்ன இருக்கு இது கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நாமளே டெஸ்ட் பண்றோம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றோம். முன்னாடி என்ன பண்ணோம், தெரியாத இன்புட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். இப்ப தெரிஞ்ச இன்புட்டை கொடுத்து அவுட்புட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அதே மாதிரி வந்திருக்கா இல்ல முன்ன பின்ன இருக்கான்னு செக் பண்றோம். புரியுதா? ஆல் ஃபோர் ஆஃப் யூ. Yes, sir. Yes, sir. புரியுதா? ரைட். சூப்பர். இது அப்படியே போட்டுட்டே இருங்க. I'll be right back. ஓகே. பையனை மட்டும் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். 5 minutes தான். போட்டுட்டே இருங்க.
ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா போய் சேருவாராமே பாவம் 24 மணி நேரம் பறக்கணும். ஏய் அவன் எனக்கு கெட்டு பறக்க போறான். கை வலிக்கு மேல கவலைப்பட ட்ரெயின் தானே பறக்க போறது. அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் பஸ்ல படம் போடுற மாதிரி அதுல 2 படம் போடுவாளாம். டிக்கெட்லாம் வாங்கியாச்சா? சகலம் சீட் தானே. ஆமா, ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கா. நாளைக்கு சிங்கப்பூர்ல வேற இறங்கி ஏறணுமா? சிங்கப்பூரா? அங்க சாஸ்திரி கெச்சப் நாளைக்கு சிங்கப்பூர்ல வேற இறங்கி ஏறணுமா? சிங்கப்பூரா? அங்க சாப்பிட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கிற சாஸே கெச்சப் பண்ணலாம். நான் தான் 2 பேருக்கு ஊருவா கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு ஒரு வியாதி. நீ முகம் முடிவேன். பயமுடுத்தாதீங்கடா. வந்தா கூட வேண்டும். பாத்துக்கோ. சொல்லுங்க.
மக்களே போட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாங்க எனக்கு எரர் வருதுங்க ஆக்சுவலா. யா ஸ்கிரீன் ஷேர் அதனால பண்ணுங்க பார்த்து. ஓகே. ம். டிசபிள். இருங்க. யா ஆக்சுவலா இல்ல பிரபு நான் அது சார் ரேஷ்மா உங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டேன். 1 செகண்ட். நீங்க ரேஷ்மாஜி, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க அந்த சாட்ல அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேக் அ ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்ரீதரை கொடுங்க. இருங்க நானே கொடுக்குறேன். 1 செகண்ட். ஆ சரி. யா ஸோ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். நெவர் கன்க்ளூட் எனிதிங் ஆன் த ஜெனரல் ஃபங்க்ஷனாலிட்டி. see the error பிரதர். வேல்யூ எரர் லாஸ்ட் லைன்ல இப்ப நிறைய வந்து எரர்ஸ் வந்து நிறைய கொச்ச கொச்சான இருக்கும். அதுல லாஸ்ட் லைன் அதான் பாருங்க என்ன இதான் போட்டிருக்கு. படிச்சேன் பட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்ப என்னன்னா இயர்ல நீங்க 11 டேட்டாவோ இல்ல ஹவுசிங் பிரைஸ்ல 10 டேட்டாவோ அந்த மாதிரி நம்பர் தப்பா இருக்கு. அரேனா என்னன்னா அரேனா அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க நம்பர் ஏதோ ஒன்று இடத்துல எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ இருக்கு. எஸ் இங்க கமாக்கு பதிலா கமா போடுறதுனால அது ஒரே வேல்யூ எடுத்திருக்கோம். ஓகே. நான் இங்க லென்த்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாவே வரும் அகைன். பட் ஆனா இங்க நான் மிஸ் அது பண்ணிட்டேன். அந்த கமா மிஸ் பண்ணிட்டீங்க. ரைட், எஸ். குட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்த அவுட்புட்டை ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த இன்புட் கூட கம்பேர் பண்ணி நான் அவுட்புட்டை செக் பண்றேன் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்றது. ஆமா தானே? ஆமா. கரெக்ட். இப்போ சின்ன டேட்டாவா இருக்குதா சும்மா இங்க மேல பார்த்து செக் பண்றேன். 2005க்கு 6000, 10க்கு 11,000 சொல்லிட்டு நான் பாக்குறேன். இதுவே வந்து உங்க டேட்டாஸ் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது என்னால் எவாலுவேட் பண்ண முடியாது ஜஸ்ட் பை சீயிங். அப்ப நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதுக்கு பேர் என்ன? மெட்ரிக்ஸ் அப்படின்னு. இங்க பாருங்க, ஃப்ரம் sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் R2 ஸ்கோர். ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த R2 ஸ்கோர். இங்க என்ன பண்றேன் பாருங்க, ப்ரெடிக்ஷன் ஒரு ப்ராப்பரான நேம் கொடுத்துருங்க. ப்ரெடிக்ஷன் எவாலுவேஷன் இஸ் ஈக்குவல் டு R2 ஸ்கோர். இந்த R2 ஸ்கோர் எதை எவாலுவேட் பண்ண போறோம்? என்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒய் டெஸ்ட் தான் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க இன்புட். அந்த இன்புட்டையும் நான் கண்டுபிடிச்சது என்ன பண்றேன் செக் பண்றேன். கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன் எவாலுவேஷன் போடுறேன். இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா இங்க பாருங்க 1.0 அப்படின்னு என்ன அர்த்தம்? 100% அக்யூரேட்டா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் டெஸ்டும் நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவும் 100% அக்யூரேசி. 1னா 100% அர்த்தம், 0.8னா 80% அர்த்தம், 0.6னா 60% அர்த்தம். அப்ப எதை வச்சு பெஸ்ட் மாடல் சொல்றேன் அப்படின்னா எனி திங் விச் இஸ் அபவ் 0.75 இஸ் செட் டு பி அ குட் மாடல். 0.7க்கு மேல எது வந்தாலும் தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் a வெரி குட் மாடல். அப்ப நம்ம மாடல் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப இந்த R2 ஸ்கோர்ன்றது எப்பவுமே இதுதான் மெட்ரிக்ஸ் ஆனா கிடையவே கிடையாது. உங்களோட இன்புட் லீனியரா ஐ மீன் ரெக்ரெஷனா இருக்கும் பட்சத்துல அதுக்கு பயன்படுத்தக்கூடியது R2 ஸ்கோர். இதே ப்ரோக்ராம் நீங்க லாஜிஸ்டிக்ல ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு வேற ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு நம்ம டேட்டாவை பிரிக்கணும்னா ட்ரெயின் டெஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் மெத்தட் பயன்படுத்துறோம். எதுக்காக பிரிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஓவர் ஃபிட் ஆகாம இருக்கும். என்ன நடக்கும்னா ஒரு மாடல் ஒட்டுமொத்த டேட்டாவையும் டீட்டெயிலா படிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும்னா பயாசிங்கா இருக்கும். இது எப்படின்னா இப்ப நானும் ஸ்ரீதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா நான் பண்ணக்கூடிய தப்ப அவர் திருத்த மாட்டார், அவர் பண்ணக்கூடிய தப்ப நான் திருத்த மாட்டேன். பிகாஸ் வி கேம் சோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் என்ன பண்ணணும், எனக்கு அவருக்கு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டெஸ்டிங் டேட்டா. அதாவது ஒட்டுமொத்தமா நாங்க வந்து க்ளோஸ் ஆகாம ஒரு 80% மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்பதான் நாளைக்கு ஏதாச்சும் அவர் ஒரு தப்பு பண்ணாலோ நான் ஏதாவது தப்பு பண்ணாலோ
அவரு என்ன திருத்துவார். அதே மாதிரிதான் எதுக்காக வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்றோம்னு ஒரு கேள்வி இன்டர்வியூல கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்னா, நான் என்னோட டேட்டாவை முழுமையா என்னோட ப்ரோக்ராம் கொடுத்தா அது பயாஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயாசிங் ஓவர் ஃபிட்டிங் சொல்லுவோம். அதாவது டேட்டா ஓவரா டேட்டா படிச்சுச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங், ஓரளவுக்கு கம்மியா படிச்சுச்சுன்னா அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னு. ஸோ நம்ம டேட்டா வந்து ஓவர் ஃபிட்டும் ஆகக்கூடாது, அண்டர் ஃபிட்டும் ஆகக்கூடாது. அப்ப இந்த ஓவர் ஃபிட்டம் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் இந்த ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் அண்ட் ஸ்பிளிட். இதுல எத்தனை பர்சன்ட் ட்ரைனிங்கா இருக்கணும், எத்தனை பர்சன்ட் டெஸ்டிங்கா இருக்கணும்ன்றத லைன் நம்பர் 15ல ட்ரெயின் சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதை டெஸ்ட் சைஸ்ல கூட கொடுக்கலாம். டெஸ்ட் சைஸ் கொடுக்கும்போது 0.2 கொடுக்கணும், இல்ல 0.3 கொடுக்கணும், பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த ரேண்டம் ஸ்டேட்ன்றது என்னன்னா, நான் இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ற வரைக்கும் 10 தடவை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனா 10 தடவை இதே மாதிரி அவுட்புட் தான் வரணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்றதுதான் இந்த ரேண்டம் ஸ்டேட். ஓகே, நோ மேட்டர் வாட் how many times I run this program, I should end up in getting the same number of input. அதே x டேட்டா அதே y டேட்டா வரணுன்றதுக்காக ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துருக்கோம். அந்த ரேண்டம் ஸ்டேட்ல கொடுத்த 42ன்றதும் டிஃபால்ட் நம்பர்லாம் இல்லை, நீங்க 0 1 2 3 கூட கொடுத்துக்கலாம். அப்ப ரேண்டம் ஸ்டேட்ன்றது டு ரீடைன் த சேம் சாம்பிள். ஏன்னா இதுல இருந்து ரேண்டமா தான் 80% எடுக்குது. நான் ப்ரோக்ராம் டெஸ்ட் பண்ற வரைக்கும் அதே 80% எடுத்துக்கணுன்றதுக்காக ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் சைஸ் 0.2 கொடுக்கலாம், இல்ல ட்ரெயின் சைஸ் 0.8 கொடுக்கலாம். அப்படின்னா நான் 80% ட்ரைனிங்க்கும் 20% டெஸ்டிங்க்கு நம்ம விட்டுருக்குன்னு அர்த்தம். நம்ம மாடல் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம 2 அல்காரிதம் இருக்கு, ரெக்ரெஷன் கிளாசிஃபையர் இருக்கு. ரெக்ரெஷனுக்கு ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு, கிளாசிபிகேஷனுக்கு ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த R2 ஸ்கோர்ன்றது ரெக்ரெஷனுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? ஆல் 4 ஆஃப் யூ? புரிஞ்சு. எஸ். சூப்பர். இந்த மெட்ரிக்ஸ் மட்டும் போடுங்க.
ரைட். இந்த பிக்சர் என்ன சொல்லுது பாருங்க. தேர் ஆர் டூ திங்ஸ். அண்டர் ஃபிட்னா என்னன்னா அது பேட்டர்னே படிக்காது. சம்பந்தமே எல்லாம் இங்க பாருங்க. ரெட் ப்ளூலாம் கலந்துருக்கு. அப்ப ரெண்டு குரூப் சேர்ந்துருக்கு. ஓவர் ஃபிட்டிங் நான் என்ன பண்ணேன்னா, நான் குரூப் தனியா பிரிக்கணுன்றதுக்காக ரொம்ப டிசிஷன் பவுண்டரி வந்து இங்க பாருங்க. பக்கத்து பக்கத்துல நெருடி நெருடி இருக்கு. ப்ராப்பரா இல்ல. ஸோ குட் ஃபிட் என்னன்னா மோரலுக்கு முன்ன பின்னதான் இருக்கணும். எக்ஸாக்டாலாம் பிரிக்க முடியாது. முன்ன பின்னதான் இருக்கும். இதுதான் குட் ஃபிட்னு சொல்றோம். அதுதான். ஸோ நம்மளோட இன்புட் நம்மளோட கோட் வந்து எய்தர் ஓவர் ஃபிட் ஆகக்கூடாது, அண்டர் ஃபிட் ஆகக்கூடாது. ஓகே. அண்டர் ஃபிட் ஆனா என்ன ஆகும்னா போர் அக்யூரசி கிடைக்கும். ஓவர் ஃபிட் ஆனா என்ன அர்த்தம்னாக்கா புது புது டேட்டாஸ் வரும்போது சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வி கோ ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஓகே. இந்த டயக்ராம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணாங்கன்னா உங்க வீட்ல எங்கெங்கெல்லாம் நீங்க அடிக்கடி போவீங்க வருவீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிக்சரா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஜஸ்ட் டூ இட். நான் ஒரு டவுட்டு. யாஸ் இதா. இப்போ இந்த மாதிரி இப்போ நான் டெஸ்ட் ரன் இல்லை இந்த மாதிரி நான் அனலைசிஸ் பண்ணும்போது சிஸ்டமுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்களா இல்லை ஜென்ரல் இல்ல நார்மலான ஒரு இதுல இல்ல ஸ்ரீதர். இதுல தேவையே படாது. நம்ம டீப் ஓகே லேர்னிங் மாதிரி அல்காரிதம் போறோம். அதாவது ரொம்ப ஆர்என்என் மாதிரி போறோம்னாக்கா அங்கதான் என்ன ஒண்ணுனாக்கா மாடல்ஸ் வந்து டீப்பா வந்து ட்ரெயின் ஆகும். இது வந்து நம்ம மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்வின்றதுனால ஓரளவுக்கு நார்மல் ரேம்லயே அது ஒர்க் ஆயிடும். ஓகே டீப் லேர்னிங்ல போகும்போது நீங்க சிஸ்டம் ஓட கேப்பபிலிட்டி செக் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். ஓகே ஃபைன். இந்த இப்போ நீங்க அனுப்புன அந்த டயக்ராம் எப்படின்னு எடுக்கிறது? டயக்ராம் உங்களுக்கு வேணுமா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. நான் போட்டுறேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு போட்டுறேன். ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. யா ரேஷ்மா, கோ ஹெட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா? ப்ளீஸ். யா ரேஷ்மா. இதில் இப்போ நீங்க இந்த மெட்ரிக்ஸ் போட்டிங்களா? ஆமாப்பா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு ம். மறுபடியும் வந்து ரன் பண்ணா இந்த மாதிரி அவுட்புட் வரும். பழைய மாதிரி வர மாட்டேங்குது. இல்ல கீழே வேற ஏதோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கேயோ போட்டு வச்சிருக்கீங்க. கீழே வாங்க. ஸ்க்ரால் டவுன். இதோ இருக்கு பாருங்க. நீங்க 2 தடவை மாடலை ப்ரெடிக்ட் பண்ணதால 2 வாட்டி அவுட்புட் வருது. புரியுதா? புரியுது புரியுது. ம். அவ்வளவுதான். நீங்க 3 இன்புட் டெஸ்ட் டேட்டா எடுத்திருக்கு. 3 டெஸ்ட் டேட்டாக்கான அவுட்புட்டை லிஸ்டா கொடுத்துருக்கு. அப்படியே வந்து அந்த இயர் தனியா எக்ஸ் தனியா அப்படியே வந்துச்சுன்னா அது பரவாயில்லையா? ஆமாமா. நம்ம அன்லெஸ் அன்டில் வி ஆட் இட்டுங்க. நமக்கு வந்து அது மேட்டர் இல்ல. இப்போ நீங்க என்ன செக் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ் டெஸ்ட் டேட்டா என்னவா இருக்குன்னு செக் பண்ணணும். எந்த இயர் இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ இந்த 3 ரெஸ்பான்ஸோட மீனிங் என்னன்னா உங்களோட கோடு பிரிச்ச எக்ஸ் டெஸ்ட் அப்படின்ற இயரோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் தான் இது. நீங்க வந்து எக்ஸ் டெஸ்ட் தனியா பிரிண்ட் பண்ணி பாருங்க. போடுங்க. இதுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் கீழே போடுங்க.
பிரிண்ட் ப்ரெடிக்ஷன் கீழேயே பிரிண்ட் எக்ஸ் டெஸ்ட்னு போடுங்க. லைன் நம்பர் 22ல போடுங்க. அப்போ உங்க சிஸ்டமா ஒரு 3 இயரை பிரிச்சிருக்கும் டெஸ்டிங்காக. ரைட் கிளிக் அண்ட் ரன். பஸ். பாத்தீங்களா? 3 இயர் தான் இன்புட் எடுத்திருக்கு. அந்த 3 இயருக்கான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு 6000, 1000, 10,000 வந்திருக்கு. அப்போ உங்களோட இன்புட்ல 2005க்கு என்ன அவுட்புட்? 6000 2005க்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் உங்களுக்கு அது வந்திருக்கு 6000 சொல்லிட்டு. அப்புறம் 2000க்கு 1000 அதுவும் அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. 2009க்கு 10,000 அதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ அக்யூரேசி 100% நல்லா தான் இருக்கு. இந்த அக்யூரேசி நீங்க டபுள் செக் பண்றதுக்கு தான் R2 ஸ்கோர் அப்படின்ற மெத்தட் போட்டு நம்ம செக் பண்ணோம். புரியுதா? ஓகே ஓகே. அந்த ஒன் மோர் டவுட்னா இந்த 0.8 நம்ம இங்க கொடுக்கணும் ட்ரெயின் சைஸ். ம் நீங்க வந்து 80% சொன்னீங்க. அதை எப்படி வந்து இந்த அவுட்புட்ல வந்து அதை எடுத்துக்கணும்? இல்லப்பா உங்ககிட்ட வந்து டோட்டலா 10 டேட்டா இருக்கா? ஆமா ஆமா. உங்க 10 டேட்டாவா 11 டேட்டாவா இருக்கு? எத்தனை இருக்கு? 11 டேட்டா இருக்கு. அந்த 11 டேட்டால என்ன பண்ணிருக்குன்னா 80% அப்படின்றது ஒரு 8 டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேண்டமா என்ன பண்ணிருக்குனாக்கா 8 டேட்டா எடுத்திருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸ் ட்ரெயினை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே அவுட்புட் பாருங்களேன். 5th ரோ, 0th ரோ, 9th ரோ இதெல்லாம் டெஸ்டிங் எடுத்திருக்குன்னா இதை தவிர ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, 4th ரோ, 6th ரோ, 7th ரோ, 8th ரோ எல்லாமே ட்ரைனிங்ல வச்சிருந்திருக்கோம். புரியுதா? ஆமா ஆமா. ஓகே தானே ரேஷ்மா? புரியுது புரியுது. அப்ப அது வந்து ரேண்டமா தான் எடுக்குது. ரேண்டமா தான், எந்த ஆர்டருமே கிடையாது. அப்படிதான் எடுக்கணும். நீங்க ஆர்டர் எடுத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஆர்டர் எடுத்தாலும் ஒரு என்ன சொல்றது பயாஸ்டா இருக்கும். எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் திருத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்டோட எடுக்கிறேன். 10 ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா 16வது ஸ்டூடெண்ட் நல்லா தான் எழுதிருப்பான்ற மாதிரி அசம்ஷனுக்குள்ள என் மைண்ட் வந்துரும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சிஸ்டம் என்ன பண்ணோம்னா இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்காக டேட்டாஸ் பிரிக்கும் போது இட் will double ensure that the training and testing doesn't pick it up on the serial way. அது ரேண்டமா தான் பிக் பண்ணும். ஓகே ஓகே ஓகே, ஓகே. glad. Let me take the screen. இப்போ சேம் ப்ரோக்ராம் will go ahead with the classification. நேத்து பார்த்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம், ரீநேம் பண்றேன். ரைட், இது என்னோட கிளாசிபிகேஷன் ப்ரோக்ராம். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணோம், நேத்து மாதிரி இந்த டேட்டா ஃப்ரேமா போட்டுலாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கம் போல இங்க எக்ஸ் டெஸ்ட் பிரிச்சுக்கலாம். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், y train, y test, train, test and split, x, y, train size வந்து 0.8, random state வந்து 42. இப்படி போட்டுட்டு இங்க வழக்கம் போல x train, y train போட்டு அவுட்புட் எடுக்கலாம். இங்க இன்னொரு பியூட்டி என்னன்னா அங்க நீங்க என்ன பண்ணீங்க, R2 ஸ்கோர் பயன்படுத்தி இங்க அக்யூரசி ஸ்கோர் பயன்படுத்த போறோம். அப்ப எவாலுவேஷன் prediction is equal to accuracy score. எதுக்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய y டெஸ்ட்டுக்கும் புதுசா கண்டுபிடிச்ச ப்ரெடிக்ஷனுக்குமான எவாலுவேஷன் ப்ரெடிக்ஷன் தான் இங்க நாம போறோம். நேத்து பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். இன்ஃபேக்ட் இப்ப நம்ம பார்த்த லீனியர் மாதிரி தான். இந்த இடத்துல ஒரே டிஃபரன்ஸ் எங்க வரும், R2 ஸ்கோர் அப்படின்றதுக்கு பதிலா அக்யூரசி ஸ்கோர்னு போடும். அப்ப மெட்ரிக்ஸ்ன்றது இது ரெண்டு தானே, நிறைய இருக்குங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் இருக்கு. மீன் அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் ஸ்கொயர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. பட் அதுல நம்ம ஜென்ரலா ஃபோக்கஸ் பண்றது இந்த அக்யூரசி தான். கிளாசிபிகேஷனுக்கு அக்யூரசி ஸ்கோர், ரெகுலேஷனுக்கு R2 ஸ்கோர் பயன்படுத்தும். இதை தாண்டி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு.
அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்ன ஏதுன்றது. ஓகே, இப்போதைக்கு இதை போடுங்க. திஸ் இஸ் த சேம் ப்ரோக்ராம் தட் வி டிஸ்கஸ் yesterday, பட் திஸ் இஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். என்னங்க ரேஷ்மா? இல்ல இதுல ப்ரெடிக்ஷன் வந்து ஒய்ல தான் நடக்குமான்னு கேக்குறேன். அதாவது அந்த ஆமா, டாட் எப்பயும் ஒய் தான்ப்பா. ஆமா ஆமா, ஒய் டெஸ்ட் தான் நடக்கும். ஒய் டெஸ்ட். சாரி, எந்த ப்ரெடிக்ஷன் கேக்குறீங்க? இது அந்த கீழே இருக்கிறதான எவால்வேஷன் ப்ரெடிக்ஷன். ஆமாப்பா, அதாவது எக்ஸ் டெஸ்ட் கொடுத்து நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். ஒய் டெஸ்ட்ன்றது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நம்மளோட கோடுல ஒய் டெஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. அந்த ஒய் டெஸ்டோட இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ப்ரெடிக்ஷன் அவுட்புட்டை நம்ம கம்பேர் பண்றோம். ஓகே. ஆல்ரைட். சார் எனக்கு வார்னிங் அடிக்குது சார். வார்னிங்னா இக்னோர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, என்ன வார்னிங் பார்க்கலாம். பட் ஜென்ரலா வார்னிங் நீ இக்னோர் பண்ணலாம். இல்ல இல்ல, இது என்ன தப்புனா, நான் நேத்து நீங்க பண்ணதை மிஸ் பண்ணிட்டீங்க அந்த பாயிண்ட்டை. ஒய் டேட்டா எப்பவுமே சிங்கிள் டைமென்ஷனா தான் இருக்கணும். லைன் நம்பர் 15ல டபுள் பிரேசஸ் போடக்கூடாது. லைன் நம்பர் 14 எக்ஸுக்கு மட்டும் தான் டபுள் பிரேசஸ் போடணும். ஏன்னா ஒய்ன்றது சிங்கிள் டைமென்ஷன் டேட்டா தான். ஓகே. அக்யூரசி சரியா வரல, பட் தட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நம்ம பெருசா வந்து ரியல் டைமா டேட்டாஸ்லாம் பார்க்கல. ஸோ அக்யூரசி தப்பாக தான் வரும், பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே சார். நைஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும்ன்ற ஒரு காரணத்தினால இன்டர்நெட் வழியா போயிட்டு வில் ட்ரை டு டவுன்லோட் ஒன் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ப்ரோ ரேண்டமா. இப்போ பாருங்க, காகில்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் டேட்டா செட்லாம் இருக்கும். அதை வச்சு ஏதாவது பார்க்கலாம். ஓகே, ஹார்ட் டிசீஸ் வச்சு ஏதோ பண்றாங்க. அதுக்கு நான் ஓபன் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் வச்சு சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட டேட்டா கோடு. ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இது இன்புட்டை கிளிக் பண்ணி பிரமிங்ஹாம் அப்படின்னு ஒரு சிஹெச்சி ஃபைல் இருக்கு. நான் முதல்ல டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிருச்சு. லுக் அட் தட். அதை எடுத்துட்டு வந்து நம்மளோட கரண்ட் ஃபைல்ல வச்சிடறேன். ஓகே, அடுத்து நோட் புக்னா ஃபைல்ஸ் இருக்கும். நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் டவுன்லோட் பண்றேன். ஜூபிட்டர் ஃபைலா, IPYNBன்னு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜூபிட்டர் ஃபைல்னு அர்த்தம். நான் ஜூபிட்டர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். அது இங்க எடுத்துன்னு வந்து போட்டேன். ரைட், வழக்கம் போல நம்ம என்ன பண்றோம், ஜூபிட்டர் ஃபைலை ஓபன் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் உங்களுக்கு தெரியும், கோ டு டெர்மினல் அண்ட் டைப் திஸ் ஜூபிட்டர் ஐஃபன் நோட் புக்னு கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இதுல ஆகஸ்ட் கிளிக் பண்ணி டே 22 கிளிக் பண்ணினா இதுதான் இருக்கு, லாஜிஸ்டிக் ஹார்ட் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், இது டைரக்டா இது எடுத்துட்டு சிஎஸ்சி ஃபைல் நம்ம ஃபைல் நேம் மட்டும் வைக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. வாண்டாஸ், மேட்பிளாட்லிப், சீபான் உங்களுக்கு தெரியும். மாடல் செலெக்ஷன்ல ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் தெரியும். ப்ரீ ப்ராசஸ்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் நம்ம அங்க பார்த்திருக்கோம், அது தெரியும். இது மட்டும் புதுசா உங்களுக்கு இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இங்கே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பயன்படுத்துறோம். இதுல மெட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம இப்ப பார்த்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல பார்த்த மெட்ரிக்ஸ் வந்து அக்யூரசி அண்டர் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. இங்க அதை தவிர்த்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அக்யூரசி ஸ்கோர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது, பிளஸ் ரீகால்னு இருக்கு. ஓகே, ஸோ புதுசா ரெண்டு வச்சிருக்கோம் இதுல. சரியா?
இப்போ முதல்ல இதை கிளிக் பண்ணி ரன் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபைல ரீட் பண்றேன். என்ன error வருது? ஐஎம்பிளானா எங்க இருக்கு அது? ஓ, அந்த இந்த ஸ்டாம்ப் ஸ்மோட் கீழே இருக்கு. ம் ம் அவ்வளவுதான். இப்போ ரன் ஆகுது, பாப்போம் எரர் வராம இருக்கான்னு. இங்க ஒர்க் ஆயிடுச்சு. ஐஎம்பி மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மோட்ன்றது ம்ஹும். டேட்டா சாம்பிளிங் அப்படின்னும். ஓகே, சாம்பிளிங் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். ஸ்மோட்னு ஒரு டெக்னாலஜி. இது ரொம்ப அட்வான்ஸ். இதுல ஸ்மோட்டு இந்த கன்ஃபியூஷன் மாட்டீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்ட். பட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? இதை போட்டு ரன் பண்ணி நான் ஒர்க் ஆகணும். இந்த ஃபைலை ரீட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகணும். இது வரைக்கும் நீங்க உங்களால பண்ண முடியுதான்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. எஸ். இதுல முதல் முறை என்ன பண்ணியிருக்கோம்? லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை நம்மளோட இன்புட்டு கொடுக்காம சிஎஸ்சி ஃபைல நம்ம இன்புட்டா எடுத்து பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியல் ப்ரோக்ராமிங். இங்க தான் நம்ம என்ன காலம் சூஸ் பண்ணணும், எந்த காலம் மிஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் விடணுன்றதுலாம் இங்க தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த லிங்க் வேணா அனுப்புறேன். இஃப் யூ வாண்ட், இதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வேணா ஃபைல்ஸ் கூட சாட்ல போடுறேன், வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. சாட்லயும் கொடுத்துருக்கேன், லிங்கையும் கொடுத்துட்டேன், டைரக்டா ஃபைலையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்து போட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ரைட், நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ப்ரீ ப்ராசஸ். நம்ம மாடல் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ப்ராசஸ். இந்த ஷேப்ன்றது டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கவுண்ட். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு ஒரு காலம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய நாட் நல் அண்ட் நல் கவுண்டோட டீடைல் அண்ட் ஆல்சோ டேட்டா டைப். இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு காமனா தெரியுது. என்னன்னா இதுல எதுவுமே வந்து கேட்டகரிக்கல் டேட்டா இல்ல. எய்தர் இன்டிஜரா இருக்கு, ஃப்ளோட்டா இருக்கு. அதனால நம்ம அந்த லேபிள் என்கோடர், ஒன் ஆட் என்கோடர், ஆர்டினல் என்கோடர் அப்படின்ற மெத்தடுக்கு போக வேண்டிய அவசியம் இதுல இல்லை. ரைட், ஸோ அப்போ ஒரு ஒரு டேட்டாவே நம்ம ஃபில் பண்ணணும். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இஸ் நல் டாட் சம்னு கொடுத்துருக்கோம். அதாவது என்னோட டேட்டா ஃப்ரேம்ல எந்தெந்த காலம்ல எம்டியா இருக்கோ அதோட ஓவரால் சம் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓவரால் கவுண்ட் ஆஃப் நல் வேல்யூஸ். எஜுகேஷன்ல 105 இருக்கு. நான் அதை வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்றேன்? ஃபில் என்ன மெத்தடை ஃபில் பண்றேன். பட் அந்த ஃபில் என்னக்குள்ள என்ன மெத்தட் இருக்குன்னா அந்த எஜுகேஷன்ல
எந்த நம்பர் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கோ அந்த நம்பர் எடுத்து அதை ஃபில் பண்றோம். அதுக்கு பேர் தான் மோடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மோடுன்றது என்ன? மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்றது தான் பொருள். நீங்க ஸ்கை கிட்ல இம்ப்யூட் மெத்தட் பயன்படுத்தும் போது ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு மோஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஃப்ரீக்வெண்ட்னா மோடு மெத்தட் தான். இங்க ஏன் 0 கொடுத்துருக்குனாக்கா இன்கேஸ் ரெண்டு கேட்டகரிஸ் ஐ மீன் இப்போ வந்து எஜுகேஷன்ல 0 1 2 3 இருக்கு இல்லையா, 3யும் 10 தடவை 4ம் 10 தடவை வரும்போது ரெண்டுத்துல சூஸ் பண்ணணும். அதுக்காக 0th இண்டெக்ஸ் போட்டா நிறைய டேட்டாஸ் வந்து ஒரே நம்பர்ல ரிப்பீட் ஆயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடியதை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் 0 விச் இஸ் நத்திங் பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், சும்மா ஹிஸ்டோகிராம்ல என்னோட 6 per day அப்படின்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம் மட்டும் பிளாட் பண்ணி பாக்குறேன். இதுல ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி அதே 6 per day-வை பாக்ஸ் பிளாட் அவுட்லயர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். இருக்கு, 2 அவுட்லயர் இருக்குன்றது இங்க புரியுது. அடுத்து என்ன பண்றேன், df டாட் லொகேட்டர். லொகேட்டர் உங்களுக்கே தெரியும், ரோஸை நான் பிக் பண்றது. இங்க என்ன பண்றேன், df டாட் லொகேட்டர் ஸ்கொயர் பிரேசஸ்ல df டாட் கரண்ட் ஸ்மோக்கர். கரண்ட் ஸ்மோக்கர்ல இருந்து ஈக்குவல் டு 1 அப்படி இருந்தா அதை எடுக்கிறேன். அதுக்கு எதுக்கு ரிலேட்டட் எடுக்கிறேன், 6 per day. அதாவது இந்த ரோக்கு இந்த காலமை பேலன்ஸ் பண்றேன். எடுத்துட்டு அது மீடியன் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க பிக்ஸ் பண்றேன். இது எல்லாமே என்ன, அது பைத்தன் டேட்டா ஃப்ரேம் பேஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி. இது லொக்கேட்னு உங்களுக்கே தெரியும், ஒரு எஸ்பெஷலி ஒரு ரோஸையும் ஒரு காலத்தையும் லொக்கேட் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை பிக் பண்ணி அந்த எலமெண்டோட மீடியன் எடுத்து மீடியன் ஸ்மோக்கர் வைக்கிறோம். ஓகே, அதை வச்சு என்ன பண்றோம், இன்னொரு லொக்கேட்டரை கண்டுபிடிக்கிறோம். டிஎஃப் டாட் லொக்கேட்டர் ஸ்கொயர் பேசிஸ்ல ஸ்மோக்கர் 1 இருக்கும். அண்ட் at the சேம் டைம் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல 6 per day இஸ் டாட் நல் அதுவும் எடுத்து கமா 6 per day இஸ் ஈக்குவல் டு மீடியன் ஸ்மோக்கர். இங்க என்ன பண்றோம், ரைட் டு லெஃப்ட் பாருங்க. இதுதான் நீங்க பார்த்த ப்ரோக்ராம்ல, இது இப்ப பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது காம்ப்ளிகேட்டட் இல்ல, டிஃப்ரெண்ட். ஓகே, இதை ரன் பண்ணி வேணா பாருங்க. இதெல்லாம் டவுட் ஆச்சுன்னா செக் பண்ணி பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது பிரிண்ட் பண்ணுங்க. டுவெண்ட்டின்னு வருது. மீதிலாம் இந்த பிபி மெட்ஸோட வேல்யூ கவுண்ட்டை செக் பண்றது, அதை ஃபில் பண்றது, டோட்டல் கொலஸ்ட்ரால் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர், அதனோட வேல்யூ கவுண்ட், அதனோட ஹிஸ்டோகிராமு, திருப்பி அதை ஃபில் பண்றோம். இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸ் தான் பண்ணிட்டு, இது வரைக்கும் ப்ரீ ப்ராசஸ் தான். ஹீட் மேப்ன்றது என்னன்னு பார்த்தோம். ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம செக் பண்றதுக்கு ஹீட் மேப். இங்க என்ன பண்ணிருங்க தெரியுதா உங்களுக்கு, மேல எல்லாமே ஏதோ ஒரு காலமும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் எல்லாமே 4 2 3 8 காமனா இருக்கு. முன்னாடி என்ன ஆச்சு, ஒரு காலம் வந்து கம்மியா இருந்தது, ஒரு ரோ அதிகமா இருந்தது இல்லையா. இப்ப எல்லாமே பேலன்ஸ்ட் ஆயிருச்சு. ஸோ எப்பவுமே ஒரு மாடலுக்குள்ள நான் இன்புட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னோட டேட்டா செட் பேலன்ஸ்டா, எஸ்பெஷலி நல் டேட்டா இல்லாம இருக்கான்னு பாத்துக்கணும். அதுல ஜென்ரலா ஓவராலா நான் என்ன பண்ணிருக்கேன், கோரிலேஷன் செக் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இங்கதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய். இது வரைக்கும் என்ன பண்ணோம், நம்மளோட பார்த்த எக்ஸாம்பிள் நேத்தும் இன்னைக்கும் சரி, எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்டா எடுத்தோம். அதை பெருசா ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. பட் ஆனா நீங்க ஒரு ரியல் டைம் சினாரியோ போகும்போது ப்ரீ ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரோக்ராம் மூலியமா நான் காமிச்சேன். அதுவும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பார்த்தது எல்லாமே பெரிய லெவல் ப்ரீ ப்ராசஸ் இல்லை, வெறும் ஃபில்லிங் தான். எந்த ரோ எம்டியா இருக்கோ அந்த ரோ வந்து நான் ஏதோ ஒரு டேட்டா வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. மீதி கீழே எல்லாம் காமன் தான், யூஸ்வலா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். இதுல இந்த ஸ்மோட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னா என்ன, ஒன் ஃபார்ம் ஆஃப் நம்பர் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் நம்பரா மாத்துறது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். அதை நம்ம எக்ஸ்ட்ரெயினுக்கு எக்ஸ்டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மூட் என்ன பண்றது நான் பின்னாடி சொல்றேன்.
ஓகே. இதை மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க நினைக்கலாம் மோனி டேமோ இவ்வளவு டஃபா இருக்கேன்னா, எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் தேவை. நான் ஈஸியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதை உங்களுக்கு ஷோகேஸ் பண்றதை விட கஷ்டமான ப்ரோக்ராம் கொடுத்து உங்களோட டிராவல் பண்றது உங்களுக்கு பெட்டர். ஃபார் டைம் பீயிங் ஐம் ஸ்டாப்பிங் தி ஸ்கிரீன். டேக் யூர் டைம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. இல்ல இஃப் யூ வாண்ட் டு ஷேர் த ஸ்கிரீன் அண்ட் டூ இட் வித் மீ, ஐம் ஓகே வித் தட் ஆஸ் வெல். பட் ஆனா இது வந்து ஸ்டார்டிங் ஒரு டேட்டா சயின்ஸோட ஒரு பேசிக் இங்க தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சித்து போடுறது நல்லது அப்படின்றது நான் சொல்ற கருத்து. ஓகே, போடுங்க. இதை அப்படியே போட்டுட்டு வரீங்களா? நாளைக்கு வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? என்னென்ன பாத்தீங்க, எந்த இடத்துல ஸ்டக் ஆனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றீங்களா? ஓகே. ஓகே. ரைட். அகெயின் இல்ல நான் இப்பவே பாக்குறேன் உட்காருன்னா தாராளமா உட்காருங்க. இல்ல மோன் ஐ ஹேவ் டு டூ அதர் ஒர்க், நான் பார்த்துட்டு வரனால ஓகே தான். ஓகே ஃபைன். வாட் யூ சே, பார்த்துட்டு வரீங்களா இல்ல இங்கே போடுறீங்களா? என்னங்க காமாட்சி? இப்பதான் சார் போட்டுக்கிட்டே இருக்கும், ஒன்னொன்னா போட்டு பார்த்துக்கிட்டே அப்ப வரேன். சரி. அப்போ ஓகே. அப்போ நான் இன்னைக்கு நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒர்க் இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணா போடுங்க. எந்த இடத்துல ஸ்டக் ஆனாலும் நம்ம குரூப்ல போஸ்ட் போடுங்க. நான் இல்லாட்டி வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரியா? கிளாட். ஓகே. நாளைக்கு பார்ப்போங்க, இதே டைம் ஓகே பார்ப்போம். சார். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நீங்க நாளைக்கு வரும்போது இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ப்ராசஸுமே நீங்க பார்த்துட்டு வந்திருக்கணும். சப்போஸ் ஸ்டக் ஆனீங்க எங்காவது ஒரு இடத்துல இருந்து மிஸ் ஆச்சுனாக்கா இமீடியட்டா என்கிட்ட சொல்லுங்க எங்க ஸ்டக் ஆனீங்கன்னு சொல்லிட்டு, so that we'll rectify it then and then. ஓகே. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த லாஜிஸ்டிக் திரும்பவும் சொல்றேன், நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிருக்கலாம். பட் இது போடுறதுக்கான காரணம் ப்ரீ ப்ராசஸ் சும்மா ப்ரீ ப்ராசஸ் பண்ணாம ப்ரோக்ராம் வழியா பண்றதுக்கான விஷயங்கள் தான். ஸ்ரீதர், ரேஷ்மா, என்ன டவுட்டுங்க? ஆனா இந்த இதுல டிஎஃப் எஜுகேஷன் அப்படின்னு இந்த இதுல வந்துட்டு எப்படி பிரிண்ட் கொடுக்குறது? இது பிரிண்ட் கொடுக்க தேவையில்ல. இது என்னன்னா அந்த லைன் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, எஜுகேஷன் அப்படின்ற காலம்ல எங்கெங்கெல்லாம் எம்டியா இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா ஃபில் என்ன பண்ணிருக்கோம், அதை நீங்க பிரிண்ட் கொடுக்க வேண்டாம். நீங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த நல் டேட்டா பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா தெரியும் எஜுகேஷன்ல இருந்து அந்த நல் டேட்டா வந்து போயிட்டு இருக்கும். சரியா? ஓகே ஓகே. பிரிண்ட் டிஎஃப் ஆஃப் எஜுகேஷன் டாட் இஸ் நல், முன்னாடி அங்க ஒரு நல் போடுங்க சொல்றேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட் ஒரு நல் போடுங்க. இங்க ஆமா, டிஎஃப் ஆஃப் எஜுகேஷன் போடுங்க. டிஎஃப் ஸ்கொயர் பிரேசஸ்ல எஜுகேஷன் போடுங்க. ஸ்கொயர் பிரேசஸ்ல ஸ்கொயர் பிரேசஸ். யா, அதுக்குள்ள உங்களோட காலமோட நேம் சிங்கிள் கோட்ஸ்ல டபுள் கோட்ஸ்ல எஜுகேஷன் போடுங்க. ஒரு 2 அவ்வளவுதான். மினிட்ஸ். இல்ல இல்ல, இப்போ அதுல நல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. டாட், அந்த ஸ்கொயர் பேசிஸ்க்கு அப்புறமா டாட், லைன் நம்பர் 20 அங்கேயே தான் டாட், ஸ்கொயர் பேசிஸ்க்கு அப்புறமா டாட். ஸ்கொயர் பேசிஸ்க்கு அந்த நோ 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 வெளியே நல் எப்படி செக் பண்ணுவோம்? ஒரு காலம்ல தான் நல் செக் பண்ணுவோம். இஸ் நல், இஸ் டைப் பண்ணுங்க, ஐஎஸ் டைப் பண்ணுங்க வரும். இஸ் நல். டாட் சம், டாட் சம். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். இங்க நம்ம கிளாரிட்டி மிஸ் பண்ணுவோம். என்னன்னா நமக்கு முன்னாடி பார்த்திருப்போம், பட் அது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம மாட்டிப்போம். டாட் சம், சம்ன்றது எஜுகேஷன் அப்படின்ற காலம்ல இருக்கக்கூடிய டோட்டல் டேட்டா. சம் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைன் நம்பர் 25ல பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டாஸ் போயிருக்கான்னு செக் பண்றோம். லைன் நம்பர் 25லயும் அப்படியே பிரிண்ட் பண்ண அதே பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. வந்திருக்கேன். இல்லையே, நமக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் வந்திருக்கு. அது ஜீரோன்னு வந்திருக்கணும்ல. உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னுட்டு? புரியுது புரியுது. ஜீரோ வரணும், ரெண்டுமே சேம் ஆயிடும்.
ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ அந்த 24க்கு முன்னாடி ஒரு லைன் போடுங்க சொல்றேன். 24ல போங்க. டிஎஃப்க்கு முன்னாடி. ஆ, ஆ, அங்க ஒரு டிஎஃப்னு வைங்க. மறுபடியும் அதே மாதிரி போடுங்க. அங்க ஒரு டிஎஃப் ஆஃப் எஜுகேஷன் போடுங்க. டிஎஃப் அதே மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ் அதே மாதிரி சிங்கிள் கோட்ல எஜுகேஷன். சிங்கிள் கோட் ஸ்கொயர் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு போடுங்க. யா ஈக்குவல் டு இந்த இடத்துல இன்பிளேஸ் ஈக்குவல் ட்ரூன்னு எடுத்துருங்க. இன்பிளேஸ் இங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒட்டுமொத்த டேட்டா ஃப்ரேம்க்கு நம்ம அப்ளை பண்ணதான் இன்பிளேஸ் எடுத்துரு. இதுதான் நம்ம பண்ணோம். பட் நம்மளோட ஜூபிட்டர்ல பழைய காலத்து டெக்னிக் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பாப்போம். இப்ப ரன் பண்ணுங்க. ஒர்க்ஸ் இப்ப 0 ஆயிருச்சா? ஆமா. இதுதாங்க லேர்னிங். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், ப்ரீ ப்ராசஸ் படிக்கும்போது சும்மா நம்ம ப்ரீ ப்ராசஸ் படிச்சா நமக்கு புரியாது. இப்ப தெரியுதா உங்களுக்கு, அங்க நடத்தின ப்ரீ ப்ராசஸ் இங்க நம்ம ரியல் டைம் டேட்டா செட் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அதனோட பர்பஸ் தெரியுது. இப்ப கரெக்டா வருது பாருங்க. அப்ப அந்த லைனோட மீனிங் என்ன? எஜுகேஷன் அப்படின்ற ஒரு காலமை பிக் பண்ணி அந்த காலம்ல எம்டி டேட்டாஸ் இருக்கான்னு செக் பண்ணி அந்த எம்டி டேட்டாஸோட மோடுனா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் டேட்டாவை எடுத்து எங்கெங்கெல்லாம் எம்டியா இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். முன்னாடி பார்த்த சின்டெக்ஸ் என்னன்னா ஒரு காலத்துல பயன்படுத்தின சின்டெக்ஸ். அதனாலதான் நீங்க கீழே போடும்போது அந்த சின்டெக்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாம இருந்தது. அதை நான் ஃபைனலா ட்வீக் பண்ணி விட்டேன். ஸோ திஸ் இஸ் அல்டிமேட் ரீசன் வை ஐம் ஆஸ்கிங் யூ பீப்புள் ட்ரை திங்ஸ் அகைன் அண்ட் அகைன். இப்ப புரியுதுல்ல ரேஷ்மா? ஸ்டக் ஆகுங்க, தப்பே இல்லை. இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணும்போது நிறைய விஷயம் கத்துப்பீங்க. அண்ட் திஸ் அப்ளைஸ் டு எவ்ரிபடி ஆஸ் வெல். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோட இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன். போட்டு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நம்ம 9 மணிக்கு திரும்ப கனெக்ட் பண்ணும்போது எல்லா இங்க இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் நீங்க போட்டு பாருங்க. திரும்ப சொல்றேன், போட்டு பார்த்துட்டு ரன் பண்ண வேண்டியது இல்லை. போட்டு பார்த்து அதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா பாருங்க. சின்ன சின்ன செக்மெண்டா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே வாங்க. சரியா? ஓகே. ரைட். That's it, மக்களே. Thank you so much for the day. We'll catch up again at tomorrow 9 o'clock. Till then, take care and bye-bye. Thank you. Bye. Bye. Thank you, guys. Bye-bye. Okay.